வணக்கம். யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறக்காக அவங்கள பழிவாங்கிறக்காக உங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட பெரிய காமெடி வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. தப்பு தவறு யார் மேலே இருந்தாலும் மனசில் அதை வச்சுட்டே இருந்தோன்னா நம்ம கல்லீரலும் நம்ம உடம்பும் தாங்க பாதிக்கும். இதை தாங்க வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய கோபம் நம்மளை தாங்க அழிக்கும். இந்த தமிழ் படங்களில் காமிக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து வாழ்க்கை முழுவதும் பழி வாங்குறதுக்குன்னே செலவு பண்ணிடாதீங்க. நீங்களும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தாங்க. ஒருத்தரை உதாசீனப்படுத்துறது தான் மிக சிறந்த பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காருங்க. தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர்கள் தைரியமானவர்கள், மன்னிப்பவர்கள் பலமானவர்கள், மறப்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். இந்த மாதிரி மறந்துட்டு நம்மளால் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நிறைய ஆற்றல் இருந்தால் தாங்க முடியும். அதுக்கு இயற்கை உணவு பிரம்மச்சரியம் தாங்க நமக்கு உதவி பண்ணும்.